இவன் மேல எவ்வளவு கேஸ் இருக்கு? 36 சார். இவ்வளவு கேஸ் இருக்கு, இவன் மேல ஏன் இன்னும் எஃப்ஐஆர் போடாம இருக்கீங்க? அந்த போர்டுல இவன் போட்டோ ஏன் வைக்கல? நீங்க நியூ என்ட்ரி சார். 2 நாள் ஆச்சுன்னா ஏன் வைக்கலன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. யோ யுன்ஸ், எங்க அண்ணன் போட்டோ இருந்தா சட்டசபையில சென்டர்ல இருக்கணும், இல்லனா கவர்னர் மாளிகையில இருக்கணும். இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கப்படாது. ஏன் அப்படி போட்டோ இருந்தா என்னடா பண்ணுவீங்க? போலீஸ் மேலே கை வச்சீங்க. ஏய் ஓடு வாங்கடா. Hey, always through the mighty fight. He's gonna rock you for tonight. That's why we call him Thunderlight. He's gonna burn his eyes. And always through the mighty fight. He's gonna rock you for tonight. That's why we call him Thunderlight. சார், உங்களை பார்த்தா புலிக்கு போலீஸ் ட்ரெஸ் போட்டது மாதிரி இருக்கு சார். No compliment, only punishment. என்ன ராமச்சந்திரா, கனவுல மறுபடியும் உன் கதாநாயகன் வந்துட்டானா? இப்போ வந்தது என் மகன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக. சார், இத பாரு ராமச்சந்திரா, நீ கனவு காண்ற மாதிரி உன் பையன் நம்ம டிபார்ட்மெண்ட் குள்ள நுழைஞ்சாலும் உன்ன மாதிரி நீதி நேர்மன்னு தெரியக்கூடாதியா. நேக்கு போக்கா நடந்துக்கணும், கிடைக்கிறத சுருட்டிக்கணும். அதை விட்டுட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டா நெருப்பு பருப்புன்னு பேசி வேலைக்காக உன் அட்வைஸ சொல்லி அவன் வாழ்க்கையும் வீணடிச்சு தொலைச்சிடாதையா. சாரி சார், அவன் டியூட்டில ஜாயின் ஆகுறப்ப அவன் பாடி வெயிட் எவ்வளவு இருக்கோ, அவன் பாடியில எவ்வளவு கொலஸ்ட்ரால் இருக்கோ, டெய்லி டியூட்டிக்கு போகும்போது அது மாறி இருக்காது சார். 1 கிலோ எடை கூடி இருந்தாலும் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் ஏறி இருந்தாலும் யூனிஃபார்மை கழட்ட வச்சு ஜாப ரிசைன் பண்ண வச்சிருவேன் சார். இந்த Dress தான் சார் எனக்கு கௌரவம். இந்த Dress-அ போட்டுக்கிட்டு எப்படி வேணும்னாலும் ஒழுங்கீனமா நடக்கலாம்னு நினைக்கிறது எனக்கு ஒத்து வராது சார். கௌரவமான இந்த யூனிஃபார்முக்கும் ஜாபுக்கும் அவன் என்ன விட ரெஸ்பெக்ட் தருவான். ஏன்னா அவன் என் புள்ள. நீ எங்க சிகரெட்டை விட்டுருவியோன்னு பயந்தே போயிட்டேன். இனிமே நாம ஆரம்பிக்கலாம். டேய் சொல்றா குண்டா, ஒரு பிஸ்கட் குடுறா. சீக்கிரம் குடுறா. பல்ல பேக்க பாத்தியாடா? பேந்திருச்சா? அண்ணே, என்னாச்சுமா? ஒரு ரவுடி ஒரு வாரமா என்ன டீஸ் பண்றான். ஆசிட் ஊத்திடுவேன்னு மிரட்டுறான். காலேஜுக்கு வந்து இந்த லெட்டர் கொடுக்கறான். வாங்கடா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். போலீஸ் என்ன பண்ணிடுவாங்க? உங்க அப்பா போலீஸ்டா. அதனால தான் அவ்வளவு கேரண்டியா சொல்றேன். போலீஸ் ட்ரெஸ்ஸை விட முனிசிபாலிட்டி ட்ரெஸ்ஸே பெட்டர். அட்லீஸ்ட் தெருவையாவது கிளீன் பண்றாங்க. ட்ரைனிங் முடிஞ்சு 2 நாள் ஐபிஎஸ் ஆக போறவன் நீ எப்படி பேசலாமடா? நான் போலீஸ் ஆனா சொசைட்டி சேஞ்ச் ஆகும்னு எங்க அப்பா நம்புறாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே சேஞ்ச் ஆனாதான் ஒரு மாற்றம் வரும்னு நான் நம்புறேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம்டா? படி. மை டியர் மேகனா, உனக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர். 1 ஹவர்ல ராமேஸ்வரம் ரோட்ல இருக்கிற என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு. உன்னை நீ பறி கொடுத்தாலும் உன்னோட அழகாவது அப்படியே இருக்கும். இதை தாண்டி நீ போலீஸ் கிட்ட போனா விபச்சாரின்னு முத்திர குத்தி அவங்க என்கிட்ட தான் கூட்டிட்டு வருவாங்க. இதுதான் என்னோட பவர். அந்த பொம்பளை பொறுக்கிய ஒரு குத்துனா ஃபேஸ் பஞ்சர் ஆயிடும். ஆனா திருந்த மாட்டான். டேய், நீ போய் ஓட்டர் லிஸ்ட்டை கொண்டு வா. ஓகே. நீ போய் டெலிஃபோன் டைரக்டரி கொண்டு வா. மேகனாங்கிற பேர்ல 18 வயசுல இருந்து 30க்குள்ள இருக்கிறவங்க அட்ரஸை தேடுங்க. கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல. அதுவும் ஹை லெவல் ஜாப்ஸ், நல்ல பொசிஷன்ல இருந்தா ரொம்ப நல்லது. இந்த லெட்டர் ஜெராக்ஸ் எடுத்து அவங்க அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணுங்க. சொல்லல, மேகனா வந்திருப்பா. போ, கதவை திறந்துட்டு நீ வெளியே போ.
சிட்டிலேயே பெரிய பிசினஸ் மேன் நானே என் பொண்ணையே கெஸ்ட் ஹவுஸ் கூப்பிடுறியா ராஸ்கல் அவனுக்கு விழ வேண்டியது இவனுக்கு விழுந்துட்டு இருக்கு. இன்னொரு வாட்டி பொண்ணுங்க விஷயத்துல தலையிட்டீங்க பவர் கட் ஆகி டவர் பிளாஸ்ட் ஆயிடும் ஜாக்கிரதை. தேங்க்ஸ் நான் அடிச்சனா அடிக்க வச்சேன். இதே வேலையை நீங்க செய்யணும். எந்த பொண்ணா இருந்தாலும் தான் கிட்ட வம்பிழுக்கிற எப்பேற்பட்ட ரவுடியா இருந்தாலும் அடிக்க முடியும். ஆனா என்ன அடிக்கணும்னு நினைக்கணும். தேங்க்ஸ் அண்ணா. இனிமே அப்படியே நினைக்கிறேன். நினைச்சா பத்தாது. எந்த ராஸ்கலாவது இப்படி நடந்துக்கிட்டா ஒரு குத்து குத்து. இப்பதான் வரீங்களா? இல்ல half an hourக்கு முன்னாடியே வந்து நீ பொட்டி வச்சு மாலை போடுவோன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். செத்து போனவங்களுக்கு தானே அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ நான் செத்து போகணும்னு எதிர்பார்க்கறியா? அப்படின்னா உனக்கும் அந்த பால்காரனுக்கும் ஏங்க இப்படி ஓ பேசுறீங்க? அப்ப அந்த பால்காரனையும் பிடிக்கலையா? அப்ப உனக்கு அஜித் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இரு ஃபோன் பண்றேன். சி 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 என்னங்க என்ன நீங்க? என்னங்கற? அஜித் கூட உன் ஸ்டாண்டர்டுக்கு இல்லையா? அப்ப நான் என்ன தாண்டி பண்றது? இது என்ன புதுசா இப்ப பாப்பா? முடி ஸ்டாண்டர்ட் இல்லையா? நான் என்ன பண்றது? சரி சரி சரி. ஒவ்வொரு மனைவிக்கும் தன்னோட புருஷன் அஜித் மாதிரி தாங்க தெரிவாங்க. அப்படியே சொல்ற. ஐ லைக் இட் ஐ லவ் யூ செல்லம். மேனேஜ் பண்றதையும் மேனேஜ் பண்றவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி உனக்காக நெக்லஸ் கொண்டு வந்திருக்கேன். கொண்டு போய் பீரோல வை. ஐயோ நீங்க லஞ்சம் வாங்குனீங்களா? லஞ்சம் இல்லடி அன்பளிப்பு gift. ரெண்டும் ஒண்ணுதாங்க. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது. உங்க அப்பனை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு எனக்கு தெரியாதா? எங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுதான் பேசுறீங்களா உங்க நீங்க? அப்பனுக்கு தான் உங்க அப்பாவோட மாப்பிளை பத்தி தெரியாதுடி பைத்தியக்கார பண்ண. கொஞ்சம் ஓவரா போயிட்டனோ. மாமா முதல் நாள் டியூட்டியை முடிச்சிட்டு வரேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. மேனேஜ் பண்ணாத. லஞ்சம் ஏன் வாங்குன? இது லஞ்சம்னு சொல்றது தப்பு மாமா. நான் டியூட்டில சேர்றதுக்கு லஞ்சம் கொடுத்தேன். இப்ப அத கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத போய் தப்புங்கறீங்களா மாமா? சேர்றது குடுத்தியா? எஸ். இல்லனா இந்த குள்ளனுக்கு போலீஸ் வேலை எவன் கொடுப்பான்? அன்பளிப்பு கொடுத்து தான் வாங்கினேன். என்னவோ விசாரணைக்கு இது மாதிரி பாக்குறீங்க? சீரியஸா சொல்றேன் மாமா. நான் இந்த வீட்டோட மாப்பிளை. எனக்கு மரியாதை வேணும். ஏதோ கேட்டுட்டேன். அதுக்காக போலீஸ் மரியாதையை கொடுக்கிறது. லஞ்சம் வாங்கியதற்காக தன் மருமகன் என்றும் பாராமல் தகுந்த சாட்சியங்களை நிரூபித்து அவரை சஸ்பெண்ட் செய்த ஹெட் கான்ஸ்டபிள் ராமச்சந்திரனை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. மறுபடியும் வடிவேலுவை பணிக்கு அழைக்கும் அதிகாரத்தையும் ஹெட் கான்ஸ்டபிள் ராமச்சந்திரனுக்கே இந்த நீதிமன்றம் வழங்குகிறது. ஏதோ தட்டன சரி. அதுக்காக பக்கத்து வீட்டு படவே இல்லாம துவைக்கிறது. ஏதோ பெண் கைது படவை போல இருக்கு. சூர்யா வா வா. ஹாப்பி பர்த்டே பா. தேங்க் யூ. நீங்களும் எடுத்துக்கங்க அங்கிள். சுகர் இல்லையே? இல்ல இல்ல சார் உங்களுக்கு பிறந்த நாளா? ஏன் சார் என்னைக்காவது லீவ் போட்டு ஜாலியா இருக்கலாம்ல? அங்கிள் உங்க பிறந்த நாளைக்கு எங்க போவீங்க? என் குலதெய்வம் கோவிலுக்கு போவேன். இதுதான் எங்க அப்பாவுக்கு பிடிச்ச கோயில். அண்ணா கொஞ்சம் தொப்பையை குறைக்க முயற்சி பண்ணலாம்ல? இருந்துட்டு போது விடுங்க. கொஞ்சம் வாங்க எல்லாருக்கும் கொடுங்க. ஹெட் கான்ஸ்டபிள் இருக்காரா? நான் தாமா. சொல்லு. என்னோட விநாயகரை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க சார். ஓ கிட்னாப் கேஸா? விநாயகருக்கு வயசு? விநாயகர்னா சாமி சிலை சார். அப்பா போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வா. அந்த சிலைன்னா எனக்கு உயிர் சார். ஓ கவலைப்படாதம்மா. 10ஆம் தேதிக்குள்ள கண்டுபிடிச்சு கொடுங்க சார். அது என்ன 10ஆம் தேதி? எனக்கு அன்னைக்கு இன்டர்வியூ இருக்கு சார். அவரை பார்க்காம போனா எனக்கு வேலையே கிடைக்காது சார். சரி சரி கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். அந்த திருடனை பார்த்தா எனக்கு ஃபோன் பண்ணு. என் ஃபோன் நம்பர் 98850404. 98850404. ஓகே சார். ஓகே. Thank you sir. Welcome. 98850404. 98850404. இருமா நானும் வரேன். ஃபாலோ பண்றமா பதறாத. அந்த சிலை திருட வேற போயிட்டு இருக்கான்ல. அந்த சதுக்குள்ள போங்க. இதுக்கு மேல போகாதமா குழி இருக்கு. ஐயோ எவ்வளவு ஆச்சு சொல்லுங்க. 200 ரூபாய் கொடுங்க. உங்க ஆட்டோ விட உங்க மீட்டர் தான் ஏதோ ஒரு ஸ்பீடா இருக்குல. இது ஆட்டோல கட்ட வண்டி. இரு மாட்டு. ஹலோ யாரு? சார் நானா. எங்கமா இருக்க? காந்தி நகர் 2nd ஸ்ட்ரீட்ல இருக்கேன் சார். அந்த சிலை திருட என் கண் முன்னாடியே இருக்கா சார். நீ அங்கேயே இருமா, நான் வந்துட்டே இருக்கேன். திருடத்துக்கு வேற வீட்டுக்குள்ள நுழையறான்.
அட இது ஏன் வீடாச்சே உங்க வீட்டுக்குள்ள பாத்து திருட மெதுவா. போறானா ஆ, வாங்க சார் இதோ வரேன். வந்து பிடிங்க தெரியலையே. ஐயோ திருடி 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 ராஸ்கல் திருடி ஐயோ சட்டை கட்டோ பாட்டி ஓடா காப்பாத்துங்க அம்மா என்ன பண்ண அங்கிள் யாரு நீ திருடி அம்மா என் வீடு எடுக்க அங்கிள் சொல்லு என்ன பண்ண அங்கிள் சொல்லு என் வீடு எடுக்க பண்ண சொல்லு எங்க வச்சிருக்க ததடி எங்க அப்பா வந்துற போறாரு. பிடிச்சிட்டியா திருடு பிடிச்சிட்டியா அங்கிள் இவனா அந்த திருட நான் கண்ணால பார்த்த அங்கிள் இவனா அந்த திருட ஏய் யார பார்த்து திருடங்கற அவன் ஏன் புள்ள ஐபிஎஸ் படிச்ச என் புள்ளைய பார்த்து திருடன்னு சொல்றியே உனக்கு எவ்வளவு தைரியம் அவன் திருட இல்ல ரவுடி பசங்களை வேட்டையாட போற வருங்கால போலீஸ் ஆபீசர் அண்ணே ஷூலே சவுண்ட் இருக்குண்ணே அண்ணா என்ன விட்டுருக்கடா. குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் ஸ்பாட்டுக்கு வர்றவன் இல்லடா நானு. குற்றத்தை முன்னாலேயே தெரிஞ்சுக்கிட்டு வர்றவன் இந்த ஹைடெக் ஜனா. டேய் இப்பெல்லாம் கொள்ளக்காரங்களும் கொலகாரங்களும் எப்படி சாகுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? உன்ன மாதிரி ஆளுங்க கூட இருந்தே குடி பறிக்கிறதுனால தான்டா. நாட்டுக்கு பிஎம் சுப்ரீம், ஸ்டேட்டுக்கு சிஎம் சுப்ரீம், மதுரை சிட்டிக்கு இந்த ஹைடெக் ஜனா தான்டா சுப்ரீம். புரிஞ்சுதா? முடிஞ்சுதா? பாப்பா நைஸ், ஆண்டி அட்டகாசம். டேய் கோவிந்தா, சான்ஸ் விட்டுறாதடா. ஏங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க பலத்தை வெளிய வந்து காட்டுங்க. எங்க? இதோ இங்கதான். வந்துட்டேன். ஏய் ஏய் ஐயோ ஏய் 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 எதடி வெட்டி பொறுக்கணும்? அழகு இருக்கிற இடத்தை காட்டு. சார் என்ன வெட்டாதீங்க சார். இவ்வளவு சின்ன தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? அந்த பாப்பாவை சிஸ்டர்ங்கற, அந்த ஆண்டி அம்மாங்கற, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். யார் நீ? மாமாவே தடுத்தாலும் சரி வெட்டாம விட மாட்டேன். என்னம்மா பிரச்சனை? எங்களை கலட்ட பண்ணிட்டு இருந்தான். அத மாமா பாத்துட்டாங்க. சட்டத்தை கையில எடுக்கிறீங்க. வெட்ட மாமா. உங்களுக்குள்ள இவ்வளவு ஃபயர் இருக்கா? ஓ காட், உங்களை சஸ்பெண்ட் பண்ணி தப்பு பண்ணிட்டேன். இங்க பாருங்க, இந்த ஃபயர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப அவசியம். இதே ஃபயரோட போய் டியூட்டில ஜாயின் பண்ணுங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னு நாளைக்கே என்ன டியூட்டில ஜாயின் பண்ண சொல்றாரு? நான் கட்டையை வெட்ட வந்தத ஆளை வெட்ட வந்ததை நினைச்சிட்டாரோ, அதான் என்ன டியூட்டில ஜாயின் பண்ண சொல்றாரோ? இதுவும் ஒரு வகையில நல்லதுதான். 2 மாச கலெக்ஷனை 2 நாள்ல முடிச்சு காமிக்கிறேன். என்ன சஸ்பெண்டா பண்றீங்க? நானே இட்டால் இவ்வளவு நாள் கழிச்சு காக்கி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டியூட்டில ஜாயின் பண்றது எப்படி இருக்கு தெரியுமா? என்னாச்சுங்க Dress நாத்தடிக்குதா? எனக்கு பேட் ஸ்மெல் வரல, உனக்கு வருதா? அது வந்துங்க இனிமே இதுக்கு வேலையே இல்லையேன்னு துவைக்காம விட்டுட்டேன். வாய மூடு. ஆஃப்டர் ஆல் ஹவுஸ் வைஃப் நீ என்ன ஏது பேசுறியா? பிச்சு புடுவோம் பிச்சு. பழைய ட்ரெஸ்ஸா இருந்தாலும் புதுசா டியூட்டிக்கு போறேன், கொன்னு போடுவேன். யாரை எதுக்கு கொல்ல போறீங்க? சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்ற தெரியும், அதுக்கெல்லாம் டீடைல்ஸ் கொடுக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி பேடியா இருப்பேன் நினைக்காத. இண்டிவிஜுவல் போலீஸ் ஆபீசர். போய் எதிரில வா. எதிரில வர சொன்னா எதுக்காக டான்ஸ் ஆடிக்கிட்டே போற? வா. இது டான்ஸ் இல்லைங்க, கேட் வாக். எந்த கேஸ பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும்? பாரு நான் 6 அடிக்க போறேன். அம்மா சாரி மாமா. டேய் மாப்ள, சந்தோஷமா வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஏன் மண்டையில பவுண்ட் அடிக்கிற? ஒண்ணு போல்ட் ஆக்காம விட மாட்டேன்டா. ஒண்ணு நீ திருந்த மாட்ட. எனக்கு தெரிஞ்ச நீ திருந்தவே மாட்ட. நீ வீட்டு வேலை செய்யறதா கரெக்ட். சரி. நீ தான் திருடன்னு உங்க அப்பா கிட்ட நான் ஏன் சொல்ல தெரியுமா? ஏன்? உன் ஃபேமிலி உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, அதனாலதான் நீ திருடன்னு நான் காட்டி கொடுக்கல. நீ என்னவோ பெரிய மன்மதராசான்னு ஃபீல் ஆகி நானும் ஃபீல் ஆயிருப்பேன்னு நினைச்சு காலையில கிளம்பி வந்துட்டியா? இங்க பாரு, விநாயகர் மேட்டர் நேத்தே முடிஞ்சிருச்சு. இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் பேரு சூர்யா. எனக்கு திமிரு கொழுப்பு ஜாஸ்தி தான், புரிஞ்சுக்கிட்டல? வந்து வண்டியில ஏறு. நான் ஏற மாட்டேன். அம்மா. யாரு? என் அம்மா. ஓ அத்தை. பாத்தா என்ன கொன்னிடுவாங்க ப்ளீஸ். அப்ப பைக்ல ஏறு. இல்ல நான்
நான் ஏற மாட்டேன் அத்தை எனக்கு இன்சல்ட் பண்ணாத உன்னை கை எடுத்து கும்பிடுறேன் அப்ப சைலண்டா வந்து பைக்ல ஏறு இல்ல உனக்கு எனக்கு ஏதோ லிங்க் இருக்குன்னு அத்தை எனக்கு இந்த காலத்து பொண்ணுங்க வெயிலுக்கு முகத்தை மூடுறாளுங்களோ இல்லையோ யாரும் பார்க்க கூடாதுன்னு முகத்தை முடிக்கிறாளுங்க கலிகாலம் பொண்ணுங்களை சொல்லி என்னமா பண்றது அவங்கள பெத்தவங்க ஒழுங்கா